உங்களுக்கு கேக் செய்ய ரொம்ப பிடிக்கும், ஆனால் கேக் செஞ்சால் ப்ராப்பராக வராது, எங்கிட்ட அவனும் இல்லை பீட்டரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இந்த ப்ளம் கேக்கை வீட்டிலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து முந்திரி, பாதாம், வால்நட், பேரிச்சம்பழம், டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் கிஸ்மிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 4 மணி நேரம் தாராளமாக ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சி வரும். கேரமலைஸ் ஆன சுகரில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தேன் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக இன்னொரு பவுலில் ஊற்றி வச்சிருங்க. இப்போ அதே பேன்லேயே நம்ம ஊற வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா திக்காக வர வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்காய் வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கிராம்பு பொடி, பட்டை தூள், ஜாதிக்காய் பொடி, சுக்கு பொடி, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமலைஸ் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அடிச்சு வச்சிருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாமே நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் வச்சுட்டு நெய்யெல்லாம் நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஏர் பபிள்ஸ் இருக்காது. இதுல வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கேக் டின் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் டின்னை உள்ளுக்கு வச்சிடலாம். குக்கர் மூடும் போது கேஸ்கெட்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா தாராளமாக எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும். இது நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கையில் ஒட்டாமல் வரணும். இதை வந்து நல்லா டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளிப் பண்ணிட்டு லைட்டாக டேப் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக நீட்டாகவே வந்துடும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வீட்டிலே ரெடி ஆயிரும்.